Sweet greetings. This is Johnson. Welcome to Joanne English. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லெசன் எதை பற்றினு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னால் போட்ட எல்லா வீடியோக்களும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாம் இங்கிலீஷ் பேசுவதற்கு மிகவும் தயக்கப்படுறோம். அதை சரி செய்யும் வகையில் நாம் சில முக்கியமான வாக்கியங்களை நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளூவன்சி கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் போல் பேசலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பத்தாது, இன்னும் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லீவ் யூ கமெண்ட், ஐ வில் ரிப்ளை யூ தர். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதற்காக இந்த சில வாக்கியங்களை கற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக விரைவில் ஆங்கிலம் பேசுவோம். ஸோ லெட்ஸ். இங்கே நாம் பார்க்க போகிற சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். அதுவும் நம்ம கூட இருக்கவங்ககிட்ட அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களாக தான் இருக்கும். இதை நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஃப்ளூவன்சி இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சென்டென்ஸை அடிக்கடி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். இது போல் வாக்கியங்களை நீங்கள் பயன்படுத்தி பேசும்பொழுது வெரி சூன் யூ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்களுக்குன்னே இருக்கக்கூடிய சிறந்த பண்புன்னு கூட சொல்லலாம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு நாம் உபசரிப்பான வார்த்தையை எப்படி நாம் இங்கிலீஷில் பேசலாம். ஹவ் யூ ஈட்டன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியது தான் இந்த வார்த்தை. ஹவ் யூ ஈட்டன் இதுக்கு பதிலாக டிட் யூ ஈட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் ஒரே பொருள் தான். இனிமேல் இப்படி பயன்படுத்தி பேசுங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அடுத்தது, நான் ஐஸ்கிரீம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், விரும்புகிறேன். இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ் சொல்லும் பொழுது ஐ வுட் லைக் டு பை அன் ஐஸ்கிரீம். இங்கே வுட் அப்படிங்கிறது ஒரு பணிவாக பேசுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இங்கே. ஐ வுட் லைக் டு பை ஐஸ்கிரீம். அடுத்து, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த வார்த்தையை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் பயன்படுத்துறதில்ல. முதல்ல இதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ மூவ் திஸ் சைட். இந்த மாதிரி அவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் ஈர்த்து நமக்கு ஃபேவராக ஒரு செயலை செய்ய வைக்கும் பொழுது இந்த எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பேசலாம். இதுக்கு தமிழில் எப்படி பொருள் தரும் அப்படின்னா மன்னிக்கணும், கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக இது பயன்படும். இல்லைனா குறிப்பாக ஒருத்தருடைய கவனத்தை நம்ம பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ நோ வாட் டைம் இட் இஸ். அதாவது இது பணிவாக பேசக்கூடிய வார்த்தை தான். மன்னிக்கணும், டைம் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணலாம் அந்த வார்த்தையை. அடுத்து, நாம் ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ மற்றவங்ககிட்ட உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்பதற்கு இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாட் டூ யூ திங்க்குங்கிற சென்டென்ஸ் தான். இதை எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸில் உருவாக்கலாம் அப்படின்னா ஷால் வி கோ டு மூவி ஆர் பீச், வாட் டூ யூ திங்க் அப்படின்னு கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த சென்டென்ஸு என்ன பொருள் அப்படின்னா நம்ம படத்துக்கு போகலாமா இல்லை கடற்கரைக்கு போகலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்காக இந்த வாட் டூ யூ திங்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இதே போல் மற்றவர்களோட கருத்தை கேட்பதற்காக இந்த சென்டென்ஸை நீங்கள் வேறு எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற சென்டென்ஸ் ஹவு டஸ் தட் சவுண்ட். அதாவது இங்கே சவுண்டுன்னு வருது, அதனால் இந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு மீனிங் இல்லை. ஹவு டஸ் தட் சவுண்ட் அதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு நாம் கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வாக்கியம்தான் ஹவு டஸ் தட் சவுண்ட். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் பாருங்கள். we could go to USA for a few days. How does that sound?
நாம் சில நாட்களுக்கு அமெரிக்கா போகலாம். அதுக்கு உங்களுடைய ஐடியா என்ன? நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வாட் டு யூ திங்க் அப்படிங்கிற சென்டென்ஸோட கொஞ்சம் சிங்க் ஆகும். கிட்டத்தட்ட அதே மீனிங்கில் தான் வரும். பட் இது ஒரு ஐடியாவையோ இல்லை பிளானையோ கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வாக்கியம்தான் ஹவு டஸ் தட் சவுண்ட். இதுவே இந்த கேள்விக்கு பாசிட்டிவான ரெஸ்பாண்ட், அதாவது ஆமாம் அப்படிங்கிற பதில் இருந்துச்சு அப்படின்னா தட் சவுண்ட்ஸ் கிரேட், ஆசம், பர்ஃபெக்ட் இப்படி நாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற சென்டென்ஸ் ஹோ நெவர் மைண்ட். இங்கே ஹோ அப்படிங்கிறது ஏன் ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா இட் ஜஸ்ட் அ கேப் ஃபில்லர். அதனால் பரவாயில்ல விடுங்க, இது ஒரு விஷயமே இல்லை, மறந்துடுங்க அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நெவர் மைண்ட் அப்படிங்கிற வார்த்தை. இதை எப்படி நீங்கள் ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெவர் மைண்ட், we can manage without your help. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுடைய உதவி இல்லாமையே எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், அதாவது நிர்வகித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். நெவர் மைண்ட், இட் வாஸ் அ குட் ட்ரை, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இதுக்கு பொருள் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னுடைய ஒரு திருப்திக்காக கவலைப்படாதீங்க, இது ஒரு நல்ல முயற்சி தான், அடுத்த முறை நீங்கள் இன்னும் சிறப்பாக விளையாட என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு பொருள். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஸ் திஸ் சென்டென்ஸ், யூஸ் திஸ் வேர்ட் வேர் எவர் யூ வாண்ட் டு ஸ்பீக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாராவது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய கருத்து நமக்கு புரியாமல் இருக்கும் பொழுது நாம் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிவிக்கலாம். என்ன அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை அப்படின்னு தான் அர்த்தம். இதை ஒரு சென்டென்ஸில் பார்க்கலாம். சாரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மன்னிக்கணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. இப்படி பேசும்பொழுது ஒரு வேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா அவங்க மறுபடியும் அதை புரிய வைப்பதற்காக வேறு ஏதாவது முறையில் உங்களுக்கு தெரிவிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி தெரிவிப்பீங்க அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஐ அண்டர்ஸ்டுட். ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னா எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்கேயாவது இது சொல்ல விரும்பினா கண்டிப்பாக இந்த சென்டென்ஸை உபயோகப்படுத்துங்க. அடுத்த சென்டென்ஸில் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு புரியாமல் இருந்தாலோ அல்லது சரியாக நமக்கு காதில் விழுகாமல் இருந்தாலோ அதை நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேட்க இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா வாட் டிட் யூ சே அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். இதையும் நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து இந்த சென்டென்ஸும் பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வில் யூ டூ மீ அ ஃபேவர். இங்கே இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் எனக்கு சாதகமாக ஒன்று செய்வீங்களா, ஒரு உதவி செய்வீங்களா, அந்த மாதிரி பணிவாக ஒரு உதவியாக கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதுபோல் இந்த சென்டென்ஸை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை உபயோகப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சி கிடைக்கும். கண்டிப்பாக இதை முயற்சி செய்வீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.